இந்திய வரலாற்றிலேயே மதிய உணவு அப்படிங்கிற மகத்தான திட்டத்தை கொண்டு வந்து காடுகளில் வேலை பார்த்த பிள்ளைகள் கையில புத்தக ஏடுகளை கொடுத்து படிக்க வச்சவர் தான் காமராஜர். இன்னைக்கு தமிழ்நாடு கல்வி அறிவுல முன்னணி மாநிலமா இருக்கு. அதற்கான விதையை விதைச்சது காமராஜர் தான். இவரை ஏன் எல்லாரும் படிக்காத மேதை அப்படின்னு சொல்றாங்க தெரியுமா? ஒரு அரசு மருத்துவக் கல்லூரியில மருத்துவ சீட்டுக்காக ஏகப்பட்ட அப்ளிகேஷன் வந்திருக்கு. அதுல 10 சீட்டை செலக்ட் பண்ணணும். எல்லா அதிகாரியாலையும் எவ்வளவோ முயற்சி செஞ்சு முடியல. இந்த செய்தியை அப்போதைய முதலமைச்சர் காமராஜர் ஐயா கிட்ட போகுது. அந்த அப்ளிகேஷன்ல இருந்து 10 சீட்டை வெறும் 10 நிமிஷத்துல செலக்ட் பண்றாரு. எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம். ஐயா, எங்களால எவ்வளவு முயற்சி பண்ணியும் முடியல, நீங்க எப்படி 10 நிமிஷத்துல 10 சீட்டை செலக்ட் பண்ணீங்க அப்படின்னு எல்லாரும் கேக்குறாங்க. அதுக்கு காமராஜர் ஐயா சொல்றாரு பாருங்க, அப்படியே புரட்டிக்கிட்டே வந்தேன். எல்லாரும் அப்ளிகேஷன்லயும் அவங்க அம்மா அப்பா கையெழுத்து இருந்தது. ஆனா இந்த 10 அப்ளிகேஷன்ல மட்டும்தான் அவங்க அம்மா அப்பாவோட கைரேகை இருந்தது. அவங்க தான் படிக்கல, அவங்க பிள்ளைங்களாவது படிக்கணும், நம்ம அவங்களுக்கு தான் சீட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாராம். உண்மையாவே இவர் ஒரு கிங் மேக்கர்ல.